फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கஞ்சி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் உளுந்து பால் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துர்க்கேன் 50 கிராம் அளவுக்கு இருக்கும் இத வந்து நான் ஃபர்ஸ்ட் குக்கர்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் நம்ம எப்பவுமே காபி டீ அந்த மாதிரி தான் நம்ம வந்து குடிப்போம் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உளுந்து பால் குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது முதுகெலும்பு இடுப்பு எலும்புக்குனா ரொம்பவே நல்லது இப்போ நான் வந்து இத 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பால உளுந்து அளவு எடுத்தோமோ அதால 2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் 1 கப் பருப்புக்கு நம்ம வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டு இத வந்து நான் வேக வெச்சுக்க போறேன் இப்போ நான் வந்து மூடி வெச்சிட்டு விசிலும் வெச்சிடுறேன் 4 விசில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நமக்கு அப்பதான் நமக்கு பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரும் இப்போ நம்ம இந்த உளுந்து பாலுக்கு வந்து நான் தேங்காய் பால் விட்டு தான் நான் வந்து செய்ய போறேன் அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருவோம் இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் அதையும் இதுல போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு திருப்பி நான் ஃபர்ஸ்ட் திருப்பிடுறேன் அதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு நம்ம வந்து பால் எடுத்துக்க போறோம் 2 பால் நான் வந்து எடுத்துக்க போறேன் இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நைஸா இந்த அளவுக்கு நான் அரைச்சாச்சு இப்போ இத வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து நான் டபுள் ஃபில்டர் வடிகட்டியில நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம வந்து இத புளிஞ்சி எடுத்துக்குவோம் நல்லா இந்த மாதிரி கையால புளிஞ்சிட்டு நான் மிக்ஸி ஜார்லயே போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம இன்னொரு பாலும் எடுக்கணும் 2 பாலும் நம்ம வந்து ஒரே பாத்திரத்திலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து புளிஞ்சிட்டு தேங்காயை வந்து ஜார்ல சேர்த்திருக்கேன் இது கூட நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டாவது பால் எடுக்கிறதுக்கும் நான் நல்ல நைஸா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இத வந்து வடிகட்டியில சேர்த்துடலாம் இப்போ நம்ம இத வந்து வடிகட்டியில சேர்த்துட்டு பழையபடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாலுக்கு எப்படி புளிஞ்சு எடுத்தோமோ அதே போல நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இத நல்லா புளிஞ்சிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து தேங்காய் பால் சேர்த்தும் செய்யலாம் இல்லனா நம்மட்ட பசும்பால் காய்ச்சின பால் இருந்ததுன்னா அது விட்டு கூட செய்யலாம் ஆனா தேங்காய் பால் விட்டு செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால நான் இத மாதிரி செய்றேன் இது குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்டும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தியானது இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு இத நான் வந்து மறுபடியும் நான் வந்து டீ ஃபில்டர் வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு சின்ன சின்ன துகள்கள் கண்டிப்பா இருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல வடிகட்டி வெச்சிட்டு இதையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தேங்காயோட சக்கை வந்து இருக்கு பாத்தீங்களா அதனால நம்ம 2 தடவைக்கு 3 தடவை வடிகட்டிட்டு அதுக்கு அப்புறம் விட்டோம்னா நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நமக்கு வந்து தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த உளுந்து பால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்க வந்து உளுந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விசில் வந்துட்டு இப்போதான் நான் வந்து பிரஷர் ரிலீஸ் ஆனோனே ஓபன் பண்ணியிருக்கேன் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வரணும் பாத்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு கையை வச்சு பண்ணும்போதே நமக்கு நல்ல மாவா ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரணும் இப்போ இந்த வெந்த உளுத்தம் பருப்பை நான் வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இப்போ நான் இத வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு நான் விட்டு வெச்சிருவேன் இருந்த தண்ணியையும் சேர்த்தே நான் வந்து உளுத்தம் பருப்போட நம்ம வந்து தண்ணியையும் சேர்த்தே நான் வந்து பாத்திரத்துல போட்டு வெச்சிருக்கேன் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா இத வந்து நல்லா நைஸா நம்ம வந்து அரைச்சிக்க போறோம் இத கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் இப்போ நமக்கு உளுத்தம் பருப்பு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துடுவோம் நான் வந்து இந்த தண்ணியோடயே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இத நல்லா வேக வெச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு நல்லா நைஸா அரைக்கணும் அதனால தண்ணி வந்து கண்டிப்பா தேவைப்படும் தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சி விட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நைஸா இந்த அளவுக்கு பருப்பே நமக்கு இருக்க கூடாது அந்த அளவுக்கு நல்ல நைஸா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துறணும்
நல்லா வெந்தா மட்டும் தான் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இந்த அளவுக்கு மையா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த அரைச்ச மாவை நம்ம வந்து குக்கர்ல சேர்த்துருவோம். இப்போ அரைச்ச உளுத்தம்பருப்பு மாவையும் நான் வந்து குக்கர்ல சேர்த்துறேன். நம்ம குக்கர்லயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நல்ல அடிகனமான கடாயை எடுத்துட்டு அதுலயும் நம்ம இதை செஞ்சிடலாம். ஏன்னா இது செய்யும் போது நமக்கு அடியில பிடிக்கும், அதனால கொஞ்சம் திக்கான ஒரு கடாயோ இல்லை குக்கரோ இருந்ததுன்னா நமக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதுல விட்டுடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்துட்டு அதை வச்சு நான் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு கட்டி கண்டிப்பா வரும். கட்டியா நமக்கு வந்து சூடு பண்ண நமக்கு வந்து கட்டி பட ஆரம்பிக்கும். அதனால இதை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு சூடு ஆக ஆக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். கட்டி எல்லாம் நமக்கு போயிட்டு நமக்கு வந்து வந்துடும். இது நம்ம வந்து கிளற நமக்கு கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் வரும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று போல கட்டி இல்லாம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கட்டியெல்லாம் போயிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கரண்டி எடுத்துட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கட்டி எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல கெட்டிப்படவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறதையும் நான் வந்து விட்டுடுறேன். விட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நான் வந்து தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த சமயத்துல நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது போடும்போது நல்ல ஒரு வாசனையா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜெரிமானமும் நல்லா ஆயிடும். நம்ம மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு பசியையும் எடுக்கும். இப்போ இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நான் வந்து இனிப்பு சுவைக்காக கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சுக்கு பொடியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு சுக்கு பொடியும் நாட்டு சர்க்கரையும் நல்ல எல்லா இடமும் நல்ல நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நான் இதை போட்டதுக்கு அப்புறம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்துல நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே விட்டுடுவோம். கொஞ்சம் ஆற நமக்கு இன்னும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம பார்க்கலாம். ரொம்ப திக்கா ஆயிடுச்சு, குடிக்கிற லெவலுக்கு இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்ல மாத்திக்கலாம். உங்களுக்கு இதை விட ரொம்ப கெட்டியான ஒரு பதம் வந்துடுது அப்படின்னா நம்ம பாலோ அப்படி இல்லைன்னா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்து குடிக்கிற அளவுக்கு நமக்கு இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கப்ல மாத்திக்குவோம். அவ்வளோதான், நம்மளுடைய உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து காஃபி டீ குடிக்கிற சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு பால் குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம அதில் தேங்காய் பால் வேறு விட்டு செஞ்சுருக்கோங்கிறனால இன்னும் கூடுதலான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் போட்டிருந்த நாட்டு சர்க்கரை அளவு வந்து குறைச்சலாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சுக்கு பொடி ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கனால நல்ல ஒரு வாசனையாக ஜெரிமானமும் நல்ல நமக்கு வந்து ஆயிடும். நல்ல ஒரு பசியும் எடுக்கும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம்னா நல்ல ஒரு பசியையும் தூண்டுற மாதிரியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.